அனைவருக்கும் மகிழ்ச்சியான வணக்கம். நம்ம தினசரி அழகா நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்றைய வகுப்பு என்ன அப்படின்னா, 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவத்துல ஒரு பாடம் இருக்கு. அந்த பாடம் பார்த்தீங்கன்னா, நமக்கு தமிழ்ல ஜிஎஸ்ல பார்ட்ல யூனிட் 6ல கவர் ஆகக்கூடிய ஒரு டாபிக். என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டினுடைய கல்ச்சர் அந்த கன்டென்ட்ல நம்ம 6த் புக்ல பார்க்க போறோம். பண்டைய கால தமிழகத்தில் ஓகே பண்டைய கால தமிழகத்தில் சமூகமும் பண்பாடும் ஓகேவா சமூகமும் பண்பாடும் சமூகத்துல என்ன மாதிரியான பண்பாடுகள் நிலவியது என்பதை தான் நம்ம பார்க்க போறோம் பண்டைய கால தமிழகத்துல. அப்போ இந்த கண்டென்ட் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா சங்க காலம் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா, இது நம்மளுடைய ஜிஎஸ் பார்ட்ல தமிழ் கல்ச்சர் அந்த டாபிக் யூனிட் 6ல கவர் ஆகக்கூடிய ஒரு தமிழ் சம்பந்தப்பட்ட தமிழகத்தை சார்ந்த ஒரு கண்டென்ட். ஓகேவா, இது 6th 3rd டேர்ம்ல இருக்கு. அழகா நம்ம பார்க்கலாமா? ஓகே, சங்க காலம் என்றால் என்ன? ஓகேவா, சங்க காலத்துக்கான மீனிங் சொல்லிட்டு பார்த்தலாமா? அதாவது சங்கம் எனும் சொல் மதுரை பாண்டியர்கள், சரியா? ஏன்னா சங்கம் வைத்து தமிழை வளர்த்தவர்கள் யார் என்றால் பாண்டியர்கள் தான். ஏன்னா முதல் 2 சங்கங்கள் இந்த குமரி அதாவது இந்த குமரிகண்டம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த இடத்துல இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல கடல் கோள்களால் அழிக்கப்பட்டதனால் 3ஆம் தமிழ்ச்சங்கம் 4ஆம் தமிழ்ச்சங்கம் எல்லாமே பாத்தீங்கன்னா தமிழகத்துல இருக்கக்கூடிய மதுரை பகுதியில நடத்தப்படுறதா சொல்றாங்க. ஓகேவா, அப்போ பாருங்க, சங்கம் என்னும் சொல் மதுரை பாண்டி அரசர்களின் ஆதரவில், ஓகேவா, இந்த மதுரையில தமிழ் சங்கம் வைக்கிறதுக்கான ஒரு முழு ஒத்துழைப்பு கொடுத்தவங்க யார் என்றால் பாண்டிய அரசர்கள். சரியா, அவங்களுடைய ஆதரவுல தழை தொங்கிய தமிழ் புலவர்களினுடைய தொகுப்பு குழுமத்தை தான் சொல்லுவாங்க. அந்த குழுக்கு பேரு தான் சங்கம். ஓகேவா, அப்போ தமிழ் புலவர்கள் அடங்கிய ஒரு குழுமத்திற்கு பெயர் சங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அப்போ அந்த காலத்துல கிட்டத்தட்ட புலவர்கள் அந்த காலகட்டத்துல இயற்றிய நூல்களைத்தான் சங்க இலக்கியம் சொல்லுவாங்க. அப்போ சங்கம் வைத்து தமிழுக்கு சங்கம் வைத்து தமிழை இலக்கியங்கள் இயற்றியதால் சங்க இலக்கியம் சொல்லுவாங்க. அந்த காலத்து தான் சங்க காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அப்போ சங்கம் மருவிய காலத்தை சங்க காலம் என்றும், சங்க காலத்தில் சங்கம் மருவிய காலத்தில் எழுதப்பட்ட இலக்கியங்களை சங்க இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது முக்கியமா குறிப்பிடக்கூடியது என்னன்னா மதுரை பாண்டியர்களுடைய ஆதரவுல தான் பெற்றாங்க. இதுக்கான ப்ரூஃப் என்ன அத பார்க்க போறோம். ஓகேவா, இப்போ ஸ்கூல் புக்ல கூடிய ஒரு பாக்ஸ் கொஸ்டின் பாருங்களேன். சின்ன கொடுத்துருக்காங்க பாக்ஸ் கொஸ்டின்ல. அதாவது ஆறுமுக நாவலர், இவர் ஒரு யாழ்ப்பாணம் சேர்ந்தவர். அதே போல தாமோதரன் பிள்ளை, இவரும் ஒரு யாழ்ப்பாணம். உவேசா ஆகியோர் அரும்பாடுபட்டு தமிழ் செவ்வியல் இலக்கியங்களை தமிழ் நூல்களையும் மீட்டு வெளியிடுவதில் பல ஆண்டுகள் செலவிட்டனர். நம்ம தெரிஞ்சிருக்கோம் உவேசா தான் தமிழ் தாத்தா அப்படி சொல்றோம். ஏன் அப்படின்னா நிறைய தெரிஞ்சிருக்கோம், தமிழ் இலக்கியங்களை பதிப்பித்து வெளியிட்டுவதில் இவர் ரொம்ப ஃபேமஸான நபர். இன்றைக்கு நாம் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய 8 தொகை 10 பாட்டு புராணங்கள் உலா கோவை தூது அந்த சிற்றிலக்கியங்கள் புராணங்கள் எல்லாமே உவேசா அவர்களுடைய முயற்சியால் ஓலைச்சுவடிகளில் இருந்து பதிப்பிட்டு வெளியிட்டவர். அதை சிறப்பிக்கும் வகையில தான் என்ன பண்றாங்க அப்படின்னா இவரை தமிழ் தாத்தா, ஓகேவா, தமிழ் தாத்தா அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இவருடைய காலம் என்ன அப்படின்னா 1942 தான் என்ன பண்ணுவாரு, இறந்துருவாரு. இந்த காலத்துல தான் பெசன் நகர்ல இவருக்கு ஒரு நூலகம் அமைச்சிருப்பாங்க. ஓகேவா, உவேசா நூல் நிலையம் பெசன் நகர்ல 1942 அமைச்சிருப்பாங்க. ஓகேவா, இதுல ஒரு கண்டென்ட் ஞாபகம் வச்சுங்க. அடுத்து என்ன அப்படின்னா இந்த ஆறுமுக நாவலர் ரொம்ப ஃபேமஸான நபர், தாமோதர பிள்ளை, யாழ்ப்பாணம், இவங்க எல்லாம் தமிழ் செவ்விய நூல்களை இன்னைக்கு நம்ம படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா இவங்க தான் காரணகர்த்தாவே இவங்க தான். இதுக்கு அவங்க தான் பதிச்சு வெளியிட்டாங்க. இவங்க வெளியிடல, எந்த ஒரு முயற்சி எடுக்கல அப்படின்னா காலப்போக்குல ஓலைச்சுவடிகள் எல்லாம் அழிந்து போயிருக்கும். நம்மளுடைய பெருமைகளும் நம்மளுடைய தொன்மையும் தமிழ்நாட்டினுடைய சிறப்பையும் நாம் அறிந்து கொள்ளாமல் சென்றிருப்போம். ஓகேவா, இவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க. நெக்ஸ்ட் சான்றுகள் பார்க்கலாமா? சங்க காலத்தினுடைய சான்றுகள் பாருங்க. கல்வெட்டு சான்று, என்னென்ன கல்வெட்டுகளில் சங்க காலம் இருந்ததை குறிப்பிடப்படுகிறது சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதிகும்பா கல்வெட்டு. இது எங்க இருக்கு அப்படின்னா கலிங்க நாட்டு அரசன் காரவேலன் உடையது. ஓகேவா, எங்க இருக்கு? அதிகும்பா கல்வெட்டு. சங்க காலத்தை பற்றி குறிப்பிடும் ஒரு சான்றாக அதிகும்பா கல்வெட்டு இருக்கு. இன்னொன்னு புகழூர் கல்வெட்டு, கரூர்ல இருக்கக்கூடிய ஒரு கல்வெட்டும் இதை பற்றி குறிப்பிடுறாங்க. அசோகருடைய 2 மற்றும் 13ஆம் பேராணைகள் கல்வெட்டு. ஆக்சுவலா அசோகர் தன்னுடைய பேராணைகளை கல்வெட்டில் செதுக்கி வச்சிருப்பார். ஓகேவா, அப்படி 2ஆம் மற்றும் 13ஆம் கல்வெட்டுல தமிழகத்தில் நடந்த சங்க காலத்தை பற்றியும் குறிப்பிட்டிருக்காராம். ஓகேவா, நெக்ஸ்ட் மாங்குளம் அழகர்மலை கீழ்வளவு கல்வெட்டுகள்
இதுலயும் தமிழினுடைய சான்றாக அறியப்படுகிறது இருக்கு அப்படின்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். அடுத்து சின்னமனூர் செப்பேடு கல்வெட்டு. செப்பேடுகள் பார்க்கலாமா? செப்பேடுகள் பார்த்தோம் அப்படின்னா வேள்விக்குடி செப்பேடு, சின்னமனூர் செப்பேடு. செப்பேடுகளிலும் சின்ன ஒரு பிளேட் மாதிரி இருக்கும். அதுல செப்பேடு ஒரு செம்பு பிளேட் மாதிரி இருக்கும். அதுல வந்து செதுக்கி இருப்பாங்க, அச்சு அடிச்சிருப்பாங்க. அதுலயும் பாத்தீங்க அப்படின்னா சங்க காலத்தை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. எக்ஸாம்பிளா வேள்விக்குடியில் கண்டெடுக்கப்பட்ட செப்பேடு, சின்னமனானூர் அந்த பகுதியில் கண்டெடுக்கப்பட்ட செப்பேடுகள். ஓகேவா? அடுத்து நாணயங்கள் வந்து பாக்குறேன். என்ன ப்ரூஃப்? நாணயங்கள் சங்க காலத்தை சேர்ந்த சேர, சோழ, பாண்டியர், குறுநில மன்னர்களும் அவர்களால் வெளியிடப்பட்ட நாணயங்கள். அப்போ சங்க காலத்தில் இருந்த சேர, சோழ, பாண்டியர்கள் மற்றும் குறுநில மன்னர்களால் அவர்களால் வெளியிடப்பட்ட நாணயங்கள். அப்போ அந்த நாணயம் கிடைச்சிருக்கும். அந்த நாணயத்தின் மூலமாக சங்க காலத்தை பற்றி நம்ம அறிந்து கொள்ள முடிகிறது. நெக்ஸ்ட் ரோமானிய நாணயங்கள். நல்லா தெரிஞ்சுங்க. நம்மளுடைய இந்த பூம்புகார் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதிகளில் தொழிற்சாலை இருந்திருக்குன்னு சொல்றாங்க. மதுரையில் தொழிற்சாலை இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மதுரையில நாணயங்களை அச்சிடும் தொழிற்சாலை இருந்திருக்கிறது. வெளிநாட்டு நாணயங்களையும் அச்சிட்டு கொடுத்ததாக சான்றுகள் கூடியிருக்காங்க. ரோமானிய, கிரேக்க போன்ற நாணயங்களும் அச்சிட்டு இருக்காங்களாமா. இப்ப பாருங்க. அப்ப நாணயங்கள் மூலமாகவும் நம்ம அறிந்து கொள்ள முடிகிறோம் சங்க காலம் என்பதை. ஓகேவா? நெக்ஸ்ட் பெருங்கற்கால நினைவு சின்னங்கள். பெருங்கற்கால அப்படின்னா என்ன? அதாவது ஒண்ணுமே இல்லைங்க. பெருங்கற்காலத்தினுடைய மீனிங் என்ன அப்படின்னா இறந்தவர்களை புதைக்கும் பழக்கத்துக்கு பெயர் தான் பெருங்கற்காலம். அதாவது ஒருத்தங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களை அடக்கம் பண்ணிய காலத்தை தான் பெருங்கற்காலம் சொல்லுவாங்க. ஓகேவா? அப்போ புதைவிடங்கள் நடுக்கற்கள். நடுக்கற்கள்னா என்ன? போர் அல்லது தன்னிடம் இருந்த ஆணிரை கால்நடைகளை களவாடி சென்றவனை அந்த ஆணிரைகளை மீட்க செல்லும் போது உயிர் துறந்தவர்களையும், போரின் மூலமாக உயிர் துறந்தவர்களையும், அவளுடைய வீரத்தையும் அவளுடைய உருவத்தையும், அந்த வீரன் இறந்த பிறகு தன் மனைவி உயிர் நீத்திருப்பாள், அந்த பெண்ணின் உருவத்தையும் சேர்த்து ஒரு பாறையை செதுக்கி இருப்பாங்க. அதை கடவுளாக வழிபடுவாங்க. அதான் நடுக்கற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? இதுதான் மீனிங், வேற எதுவுமே கிடையாது. நெக்ஸ்ட் அகழ்வாய்வு. அகழ்வாய்வுனா என்னது? புதையுண்ட பகுதிகளை ஆய்வு செய்வாங்க. அதான் அகழ்வாய்வு. இதன் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா ஆதிச்சநல்லூர், அரிக்கமேடு, கொடுமணல், புகார், கொற்கை, அழகன்குளம், உறையூர் இந்த பகுதியில் நடைபெற்ற அகழ்வாய்வின் மூலமாக சங்க காலத்தில் வாழ்ந்த தமிழருடைய பெருமையும் சிறப்பையும் நம்ம அறிந்து கொள்கிறோம். ஓகேவா? இது ஒரு சான்றாக சொல்றாங்க. இன்னொன்னு இலக்கியங்கள். என்ன இலக்கியங்கள் பார்த்தோம் அப்படின்னா தொல்காப்பியம், 8 தொகை, 10 பாட்டு, 11 கீழ்கணக்கு, இரட்டை காப்பியங்கள். இரட்டை காப்பியங்கள்லாம் என்ன? சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். 11 கீழ்கணக்குனா என்ன? இந்த 8 தொகையும் 10 பாட்டும் தான் 11 மேற்கணக்குன்னு சொல்லுவாங்க. அப்ப 11 மேற்கணக்கு, 11 கீழ்கணக்கு, தொல்காப்பியம், இரட்டை காப்பியங்கள் எல்லாமே சங்க காலத்தை பற்றி குறிப்பிடக்கூடிய ஒரு நூலாக அறியப்படுகிறோம். நெக்ஸ்ட் அயல் நாட்டவர் குறிப்பு. ஓகேவா? இது ரொம்ப முக்கியமானது. அயல் நாட்டவர் குறிப்பு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் யார் வரா? எத்திரிய கடலின் பெரிப்ளஸ். அதாவது பெரிப்ளஸ் எழுதிய எத்திரிய கடல் அப்படின்னு ஒரு நூல் இருக்கு. அதன் வாயிலாகவும் நம்ம சங்க காலத்தை பற்றி அறிந்து கொள்கிறோம். இன்னொன்னு இயற்கை வரலாறு. யார் எழுதுனா? பிலினி. இயற்கை வரலாறு நூலை எழுதியவர் யாரு? பிலினி. அந்த நூல் மூலமாகவும் அறிஞ்சுக்கிறோம். தாலமி அவர்களுடைய புவியியல் என்ற நூல், இந்த நூலின் மூலமாகவும் நாம் சங்க காலத்தை பற்றி அறிந்து கொள்கிறோம். குறிப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம இண்டிகா, ராஜவாளி, மகாவம்சம், தீபவம்சம் இதெல்லாம் வந்து மெகஸ்தனிஸ் எழுதியது. ஓகேவா? இந்த நூல்கள் மூலமாகவும் நாம் என்ன பண்றோம்? சங்க காலத்தை பற்றி அறிந்து கொள்கிறோம். ஒரு சான்றாக அமைகிறது. சங்க காலத்தினுடைய கால அளவு என்ன? கிமு 3 முதல் கிபி 3 வரை. ஓகேவா? அப்போ சங்க காலத்துல மக்கள் எந்த எல்லையை கொண்டு வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா எல்லைகள் பார்க்கலாமா? அதாவது வடக்கே வேங்கடம். ஓகேவா? இப்போ ஜஸ்ட் ஒரு மேப் போட்டுக்கலாம். இது ஒரு இந்தியா மேப்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இந்த இடத்துல வடக்கே இங்கதான் இருக்கு. இதுதான் தமிழ்நாடு வச்சுக்கலாம். இங்கதான் திருப்பதி இருக்கு, கேரளா.
ஆந்திரா. அப்போ ஆந்திரா வரை, ஆந்திரா, அடுத்து தெற்கு கன்னியாகுமரி, கிழக்கு கிழக்கு மேற்கு கடல், இந்த கடல் இந்த கடல். அப்போ இந்த பகுதி முழுவதுமே என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா சங்க காலத்தில் தன்னுடைய எல்லையாக வச்சிருக்கிறாங்க. சங்க காலத்துல இவ்வளவு பெரிய எல்லைகள், அதாவது வடக்கே மேற்கு, அதாவது திருப்பதி பக்கம், திருப்பதி வரைக்கும், திருப்பதியிலிருந்து கன்னியாகுமரி வரை, இந்த பக்கம் கேரளா, இந்த பக்கம் மெரினா பீச் நம்ம தமிழ்நாடு, இந்த முழுக்கவே சங்க காலத்தை பற்றி குறிப்பிடக்கூடியது. ஓகேவா? சங்க கால மக்கள் வாழ்ந்த ஒரு நிலப்பரப்பு. ஓகே, இந்த காலத்தை நம்ம என்னவா அழைக்கிறோம் அப்படின்னா இரும்பு காலம். சங்க காலத்தை நாம சொல்றோம் இரும்பு காலம் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இரும்பு பயன்பாட்டுக்கு வந்த காலம். ஓகேவா? அடுத்து என்ன பண்பாடு? பெருங்கற்கால பண்பாடு. பெருங்கற்கால பண்பாடு என்ன? பெருங்கற்காலம் மீனிங் என்ன? இறந்தவர்களை புதைக்கும் பழக்கம் உடைய ஒரு காலம். ஓகேவா? அடுத்து என்ன அரசு முறை இருந்திருக்கிறதுன்னு பார்த்தோம் அப்படின்னா முடியாட்சி. ஒரு மன்னர், ஒரு அரசர் மக்களை ஆட்சி செய்யும் ஆட்சி செய்யும் பேருக்கு தான் முடியாட்சின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஆட்சி யாரெல்லாம் புரிஞ்சாங்க? சேர, சோழ, பாண்டியர்கள். ஓகேவா? மாறி மாறி நம்மளை ஆட்சி செய்தார்கள். ஓகேவா? கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தில், அதாவது மிஸ்டர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு தமிழ் எவ்வளவு பழமையான மொழின்னு சொல்லியிருக்கா பாருங்க. யாருன்னா அவன நல்லா பாருங்க. ஜார்ஜ் எல் ஹார்ட். ஜார்ஜ் ஹெல் ஹார்ட் நபர் சொல்லியிருக்கா பாருங்க. கலிபோர்னியா பல்கலைக்கழகத்துல தமிழ் பேராசிரியராமா இவர் சொல்றாரு தமிழ் மொழியானது லத்தீன் மொழி அளவிற்கு பழமையானது. கேள்வி கேட்பாங்க, தமிழ் மொழியானது லத்தீன் மொழி எந்த அளவுக்கு பழமையோ அதே போன்ற பழமையானது தமிழ் மொழி என்று கூறிய வெளிநாட்டு பேராசிரியர் யாரு? யாரு? ஜார்ஜ் எல் ஹார்ட். ஓகேவா? அடுத்து அடுத்து பார்க்கலாமா? நெக்ஸ்ட் இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்மளை ஆட்சி செய்த சேர அரசை பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா சேர, சோழ, பாண்டியர்கள் பத்தி பார்க்க போறோம். பார்த்துட்டு அப்புறம் சங்க காலத்தில் மன்னர்கள் எப்படி ஆட்சி பண்ணாங்க, சங்க காலத்துல மன்னர்கள் எப்படி ஆட்சி பண்ணாங்க, குறுநில மன்னர்கள்லாம் யாரு, சங்க காலத்துல பெண்களுடைய நிலைமை எப்படி இருந்துச்சு, மொழிக்கு என்ன முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படின்ற ஒரு வரிசையா பார்க்க போறோம். சூப்பரா இருக்கும் இந்த வீடியோ. ஓகேவா? ஃபர்ஸ்ட் சேரர்கள். ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க தமிழகத்தை சேர்ந்த மத்திய மற்றும் வடக்கு, ஓகேவா, தமிழகத்தை சார்ந்த மத்திய மற்றும் வடக்கு திருவிதாங்கூர், கொச்சி, தெற்கு மலபார், தெற்கு மண்டலம், இந்த பகுதியெல்லாம் ஆண்டவங்க தான் யாருன்னா சேரர்கள். ஓகேவா? அதாவது நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த பகுதிதான் இந்தியன்னு வச்சுங்க. இந்த பகுதிகள்ல ஓகேவா, கேரளா பகுதி, கேரளா பார்டரு, தமிழகத்தை சேர்ந்த தமிழகத்துல மத்திய பகுதி, ஓகேவா, இந்த திருச்சி, இந்த சைடு கரூர், இந்த பக்கம், ஓகேவா, அந்த பகுதி எல்லாமே ஆண்டவன் யார் என்றால் சேரர்கள். ஓகேவா? ஓகே, சேரர்கள் ஆட்சி செய்த பகுதி, சேரர்களை பற்றி குறிப்பிடும் ஒரு நூல் எது அப்படின்னா பதிற்று பத்து. ஞாபகம் வச்சுக்கணும், முக்கியமான ஒரு பாயிண்ட். ஓகேவா? சேரர்களுடைய ஆட்சியையும் ஆட்சி செய்த பகுதிகளும் பற்றி குறிப்பிடப்படும் ஒரு நூல் எது? பதிற்று பத்து. பதிற்று பத்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அடுத்து இதுல ரொம்ப ஃபேமஸான ஒரு நபர் யார் என்றால் சேரன் செங்குட்டுவன். ஓகே, சேரன் செங்குட்டுவன், செங்குட்டுவன் சொல்லுவாங்க. ஓகேவா? இவர் என்ன பண்றாருன்னா வட இந்தியாவில் மீது படையெடுத்து செல்றாரு. ஓகேவா? கேள்வி கேட்பாங்க, சேர அரசர்களில் வட இந்தியா மீது படையெடுத்து சென்ற அரசர் பெயர் என்ன? சேரன் செங்குட்டுவன். அது மட்டும் இல்ல, இவரு பத்தினி தெய்வ வழிபாட்டை அறிமுகம் செய்தவர். பத்தினி தெய்வ வழிபாட்டை அறிமுகம் செய்தவர். அது மட்டும் இல்லாமல் கண்ணகைக்கு சிலை எடுக்க இமயமலையில் இருந்து கற்களை கொண்டு வந்தவர். நல்லா புரிஞ்சுக்கணும், எல்லாமே பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட் எல்லாமே. ஓகேவா? சொல்றாங்க பாருங்க, வட இந்தியா மீது போர் கொடுக்க சென்றவர், பத்தினி வழிபாட்டை அறிமுகம் செய்தவர், கண்ணகிக்கு சிலை எடுக்க இமயமலை சென்று கற்களை கொண்டு வந்தவர், இளங்கோவடிகளின் தம்பி இவர்தான். ஓகேவா? இளங்கோவடிகளின் தம்பி, சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் யாரு? இளங்கோவடிகள். ஓகேவா? சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் யாரு? இளங்கோவடிகள். பார்த்தேன் எவ்வளவு முக்கியமான கண்டென்ட் பாருங்க எல்லாமே. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் இதுலயே இன்னொரு அரசர், சிறப்பான ஒரு அரசர், சேரல் இரும்போரைன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இவர் பத்தி சில விஷயங்கள் பார்க்கலாம். தனது பெயரிலேயே நாணயங்கள் வெளியிட்டவர். கேள்வி கேட்பாங்க, சேர அரசர்களில்
தன் பெயரிலேயே நாணயம் வெளியிட்ட அரசர் பெயர் என்ன? சேரல் இரும்பொறை. என்ன மாதிரி அச்சு இருக்கும் பின்னாடி பக்கம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வில்லும் அன்பும் பொறிக்கப்பட்டிருக்குமா அந்த நாணயத்துல. வில்லம்பு. ஓகேவா? சேரர்களுடைய சின்னம் என்ன? வில்லம்பு. அந்த வில்லம்பு நாணயத்துல பொறிக்கப்பட்டிருக்கும். ஓகேவா? முக்கியத்துவம் வாய்ந்த சேர அரசல் பத்தி பார்க்கலாமா? பாருங்க. அவங்க பேர் பாருங்க. உதயன் சேரலானதன், இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன், சேரன் செங்குட்டுவன், சேரல் இரும்பொறை. சேரல் இரும்பொறை. ஓகேவா? இவங்கெல்லாம் சிறப்பான முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சேர அரசர்கள். ஓகேவா? அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சோழ அரசல் பத்தி பார்ப்போம். சோழர்கள். ஓகேவா? வடக்கே வேங்கடம் முதல். ஓகேவா? வடக்கே வேங்கடம் வரைக்கும் அவருடைய பவர்ஸ் பிரிஞ்சிருக்காமா. வடக்கே வேங்கடம் முதல். இவங்களுக்கு மையப்பகுதி என்ன? காவேரி கழிமுக பகுதி. அதனால புரிஞ்சுங்க. அதாவது இதுதான் தமிழ்நாடு. ஓகேவா? இந்த பக்கம் போனா ஆந்திரா, திருப்பதி இங்க இருக்கு. சோ இந்த இடம் வரைக்கும் இவருடைய ஆட்சி பகுதிகள். இங்கதான் திருச்சி இருக்கு. கல்லணை. ஞாபகம் வச்சுங்க. திருச்சி, கல்லணை, திருச்சி இங்க போய் சேரும். கொள்ளிடம், கடைசி கடக்கக்கூடிய இடம் பகுதி என்ன? வங்கக்கடல். ஓகேவா? பாருங்க. சோழ மண்டலம் என அறியப்படுகிறது. அதாவது சோழர்கள் ஆட்சி செய்த பகுதிகளை சோழ மண்டலம் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், மிகவும் புகழ்பெற்ற கரிகால் வளவன் அல்லது அவர் பேர் என்ன? கரிகாலன் அப்படின்னு சொல்லுவாங்க. கரிகால் வளவன் அல்லது கரிகாலன். அவரை பத்தி பார்ப்போமா கொஞ்சம்? சரி, ஓகே. பாருங்க, தன்னை எதிர்த்த சேர பாண்டிய அரசர்களையும் அவர்களை ஆதரித்த 11 வேள்வியர்கள். வேள்வியர்கள் யாருன்னா குறுநில மன்னர்கள் அர்த்தம். ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கணும். சோழ அரசர்கள்ல இந்த கரிகாலன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நபர் மீது படையெடுத்த சேர, பாண்டியர் மற்றும் இவர்களை ஆதரித்த 11 வேள்வியர்கள் யாரு? 11 குறுநில மன்னர்கள். அவர்களையும் என்ன பண்றாரு? இவரு பினிஷ் பண்றாரு. கூட்டுப்படைகளை தஞ்சாவூர் பகுதியில என்ன பண்றாருன்னா தோற்கடிக்கிறார். சரியா? வெண்ணி என்னும் ஊரு. ஓகேவா? தஞ்சாவூர் பகுதியில வெண்ணி என்னும் ஒரு ஊர்ல தன்னை எதிர்த்த பாண்டிய, சேர, குறுநில மன்னர்களை தஞ்சாவூர் பகுதியில் வெண்ணி என்னும் ஒரு சிற்றூர்ல தோற்கடிக்கிறார். அடுத்து, காடுகளை விளைநிலங்களாக மாற்றுகிறார். காடுகளை விளைநிலங்கள் அப்படின்னா இந்த விலை வரக்கூடாது, இந்த விலை வந்திருக்கணும். ஓகேவா? விளைநிலங்கள் என்ன? பயிர் செய்யும் ஒரு பகுதியாக, நிலப்பகுதியாக மாத்துகிறார். காவேரியின் குறுக்கே, ஓகேவா? காவேரியின் குறுக்கே கல்லணையை கட்டுகிறார். ஓகேவா? ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ப்பா. இப்ப கல்லணை கட்டியவர் யாருன்னா கரிகால சோழன். இவங்களோட துறைமுகம் என்ன? துறைமுகம் புகார். ஓகேவா? இவங்களை பற்றிய ஒரு குறிப்பு எந்த நூல காணப்படுகிறதுனா பட்டினப்பாலை. ஓகேவா? பட்டினப்பாலை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நோட்ஸ் எடுத்துட்டே வாங்க. நெக்ஸ்ட், கல்லணை பத்தி பார்க்கலாமா? கல்லணை கட்டப்பட்ட போது 69,000 ஏக்கர் நிலத்திற்கு நீர்ப்பாசன வசதி வழங்கியதுன்னு சொல்றாங்க. ஓகேவா? பாருங்க, கல்லணை எவ்வளவு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பகுதி என்பதை நீங்கள் அறிய வேண்டும். அடுத்து, முக்கியத்துவம் வாய்ந்த சோழ அரசர்கள் பத்தி பார்க்கலாமா? இளஞ்செட் சென்னி, கரிகால் வளவன், கோச்செங்கணன், கிள்ளி வளவன், பெருநற்கிள்ளி. இவங்க சிறப்பானவங்கன்னு சொல்றாங்க. நிறைய பேர்கள் இருக்கு. அதுல ஸ்கூல் புக்ல கம்மியா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் பார்த்தா போதும் நம்மளுடைய எக்ஸாமுக்கு. ஓகேவா? அடுத்து யார் பார்க்க போறோம்? பாண்டியர்கள் பத்தி பார்க்க போறோம். பாண்டியர்கள் பத்தி பார்த்தலாமா? பாண்டியர்கள் தென் தமிழகம். ஞாபகம் வச்சுங்க. இதுதான் தமிழகம் அப்படின்னா இந்த பகுதி தென் தமிழகம் சொல்லுவாங்க. திருநெல்வேலி, சிவகங்கை போன்ற பகுதிகளை ஆட்சி செய்தவர்கள் யார் என்றால் பாண்டியர்கள். ஓகேவா? அடுத்து, தமிழ் புலவர்களையும் அறிஞர்களையும் ஆதரித்தன. அவருடைய சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னா தமிழ் மீது ரொம்ப பற்று கொண்டவங்க பாண்டியர்கள். ஏன் அப்படின்னா அவங்கதான் சங்கம் வைத்து தமிழை வளர்த்தவர்கள். சங்கம் வைத்து தமிழை வளர்த்த தமிழ் புலவர்களை ஆதரித்தவர்கள். சொல்றாங்க பாருங்க, தமிழ் புலவர்களையும் அறிஞர்களையும் ஆதரித்தனர். நெடுஞ்செழியன் தான் ரொம்ப புகழ்பெற்ற ஒரு போர் வீரராகவும் படையப்படுகிறார். அவர் என்ன பண்றாருன்னா சேரர், சோழர் 5 வெளியர்கள் யாரு? குறுநில மன்னர்களையும் கூட்டுப்படையை தலையாங்கானம் என்னும் ஒரு இடத்துல தோற்கடித்தார்.
எல்லாரும் தோக்கடிப்பாங்க. எல்லாம் பவர்ஃபுல்லா இல்லைன்னு. இப்போ தஞ்சாவூர் பகுதிகளில் சேரர் பாண்டியர் தோக்கடிச்சாரு அப்படின்னு அப்படி கரிகால வளைவன். அதே போல நெடுஞ்செழியன் பாண்டி நெடுஞ்செழியன் சொல்லுவாங்க இவரை. இவர் என்ன பண்றாரு அப்படின்னா எந்த இடத்துல பழையாங்கானம் அப்படின்னு சொல்லிட்டு பகுதிகளில் சோழர்களையும் சேரர்களையும் 5 குறுநில மன்னர்களையும் தோக்கடிச்சதாக ஒரு சான்று சொல்றாங்க. ஓகேவா? கொற்கையின் தலைவர் என போற்றப்படுகிறார். கொற்கை இவங்களுடைய துறைமுகம். ஓகேவா? ஞாபகம் வச்சுங்க. பாண்டியர்கள் என்றாலே பாண்டிய பகுதிகளை முத்துக்குளிப்புக்கு பெயர் பெற்ற ஒரு பகுதி. சரியா? முத்துக்குளிப்புனா என்ன? ஒண்ணுமே கிடையாதுங்க. கடல்ல ஆழத்துல போயிட்டு முத்து எடுத்துட்டு வருவாங்க. சரியா? அத முத்துக்குளிப்புன்னு சொல்லுவாங்க. கடல் பகுதி. சரியா? அப்போ முத்துக்குளிப்புக்கு பெயர் பெற்றவங்க யாருன்னா பாண்டியர்கள். பல நாணயங்களை வெளியிட்டனர். இவங்க நாணயத்துல ஒரு புறம் யானையும் மறுபுறம் மீனும் இருக்கும். ஓகேவா? கேள்வி கேட்பாங்க. பாண்டியர்களுடைய அந்த நாணயத்துல ஒரு புறம் யானை சின்னமும் மறுபுறம் மீன் சின்னமும் இருக்கும். முது குடுமியான் பெருமழுதி என்ற பாண்டியரசன் பல வேத வேள்விகளை நடத்தி கொண்டாடும் விதமாக பல நாணயங்களை வெளியிட்டாரு. சரியா? இந்த போஸ்ட் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா பல வேத வேள்விகள் என்ன யாகங்கள், பல யாகங்களை நடத்தி அதை சிறப்பிக்கும் வகையில பல நாணயங்கள் வெளியிட்டிருக்காராம். சரியா? யாரு? பாண்டியர் சொல்லக்கூடிய இந்த முது குடுமியான் பெருமழுதி. சரியா? ஓகே. இவங்கள யார் பாண்டிய அரசர்கள சிறப்பான நபர்கள் யார் பார்த்தலாமா? ஃபர்ஸ்ட் நெடியோன் நன்மாறன், முதுகுடுமி பெருமழுதி, நெடுஞ்செழியன், இவங்கெல்லாம் ஒரு சிறந்த அரசர்கள் பாண்டியர்கள்ல. ஓகேவா? இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அரசு உரிமை சின்னங்கள், செங்கோல், முரசு, பெண் கொட்குறை, இதெல்லாம் அவங்களுடைய ஒரு சின்னமாக பயன்படுத்துறாங்க. இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மூவேந்தர்கள் பயன்படுத்திய துறைமுகம், மாலை, சின்னம் பிளஸ் தலைநகரம். இப்போ சேரர்களுடைய மாலை என்ன? பனம்பூ மாலை, பனம்பூ. ஓகேவா? இன்னும் பெருசாக்கலாமா? ஓகே, பனம்பூ. ஓகே, சேரர்கள் பனம்பூ. துறைமுகம் என்றால் முசிறி, கொண்டி. தலைநகரம் வஞ்சி, கரூர். சின்னம் என்ன? வில் அம்பு. சோழர்கள் தீப்பு மாலை. தலைநகரம் புகார். சாரி, துறைமுகம் புகார், தலைநகரம் உறையூர் அல்லது புகார். சின்னம் என்ன? புலி. பாண்டியர்களது வேப்பம்பூ மாலை, துறைமுகம் கொற்கை, தலைநகரம் மதுரை. சின்னம் என்ன? 2 மீன்கள், 2 fish. ஓகே, ஞாபகம் வச்சுங்க. ரொம்ப சிறப்பான விஷயம். ஓகே, இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு மேப். அது பாருங்க, இதுதான் உங்களுடைய மேப்பு. இதுல என்ன எப்படி ஆண்டுக்கான்னு பாருங்க. அதாவது சேரர்கள் ஆட்சி செய்த பகுதி, பாண்டியர்கள் ஆட்சி செய்த பகுதி, சோழர்கள் ஆட்சி செய்த பகுதி. பிறகு இந்த இடத்துல தொண்டை மண்டலம் சொல்லுவாங்க. பிறகு தொண்டை மண்டலம் மாறிடும். ஓகேவா? இந்த லொகேஷன்ல தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஆட்சி செய்திருக்காங்க சேர சோழ பாண்டியர்கள். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா வேந்தர்களுடைய முடிசூடிக்கொண்ட பட்டங்கள். வெரி இம்பார்ட்டன்ட்பா. இது பாருங்க, சேரன் என்ன சொல்லுவாங்க? பட்டங்கள் ஆதவன், கிட்டுவன், வானவன், இரும்புரை. இதுவே சோழன்னா சென்னி, செம்பியன், கிள்ளி, வளவன். இதே பாண்டியன்னா மாறன், வழுதி, செழியன், தென்னர். இதெல்லாம் அவங்களுடைய பட்ட பெயர்கள். பார்க்க போறோம். குறுநில மன்னர் பத்தி பார்க்க போறோம். சார், யார் சார் குறுநில மன்னர்னா? ஒண்ணுமே இல்லப்பா. அதாவது அந்த காலத்துல பெரிய நிலப்பரப்பை ஆண்டவர்கள் மன்னர்னு சொல்லுவாங்க. அதே போல ஒரு சிறிய நிலப்பரப்பை ஆண்டக்கூடிய பகுதிகளை குறுநில மன்னர்கள் சொல்லுவாங்க. இப்போ குறுநில மன்னர்களை என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆய் வேளிர் கிழார். ஆய் என்றால் என்ன? ஆய் என்பது ஆயர் என்ற சொல்லின் மருவு. தான் ஆய். ஆயர்னா யாரு? அதாவது ஆணிரையை மேய்ப்போர், அதாவது கால்நடைகளை மேய்ப்போரை தான் ஆணிரைன்னு சொல்லக்கூடிய கால்நடைகளை மேய்ப்பவர்கள் தான் ஆயர் குடியினர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதுதான் இப்போ ஆய் என்று மாறி இருக்கிறது.
அப்போ முக்கியமானவர்கள் யாரு? இந்த ஆய்க்குடியில பிறந்தவர்கள்ல அந்திரன், திதியன், நன்னன், இவங்க 3 பேரும் இம்பார்ட்டன்டான பெர்சன்ஸ். ஓகே, இப்போ ஆய் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து வேளிர். வேளிர் பத்தி பார்க்கலாமா? வேளிர்னா ரொம்ப ரொம்ப சிறப்பானவங்க தான். வேளிர்னா யார் தெரியுமா? கடையேழு வள்ளல்களான கடையேழு வள்ளல்களை குறிப்பிடப்படுறதுதான் வேளிர்னு சொல்லுவாங்க. யாரு? பாரி, காரி, ஓரி, பேகம், ஆய், அதியமான், நல்லி. கடையேழு வள்ளல்களை தான் வேளிர்கள், குறுநில மன்னர்கள் சொல்லுவாங்க. சிறப்பான குறுநில மன்னர்கள் இவங்க தான். நிறைய பேர் இருக்காங்க. அதுல சிறப்பான குறுநில மன்னர்கள் கடையேழு வள்ளல்கள் அப்படின்னு ஒரு பெயர் பெற்றவங்க இவங்க 7 பேர் மட்டும்தான். சரியா? இப்ப கிழார்னா யாரு? கிழார் என்பவர்கள் கிராம தலைவர்கள் சொல்லிட்டு மீனிங். சரியா? கிழார்கள் என்பது யாரு? கிராம தலைவர்கள். அப்போ ஆய்னா யாரு? ஆயர் என்ற மருவு பேதன் ஆய். ஆண் நிறைகளை மேய்ப்பவர்கள். ஆண் நிறை என்பது கால்நடை. அடுத்து வேளிர்னா யாரு? கடையேழு வள்ளல்கள் தான் வேளிர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து கிழார். கிழார் என்பவர் கிராம தலைவர். அவ்வளவுதான். சரியா? இப்பதான் நம்ம சங்க கால பத்தி பார்க்க போறோம். ஓகேவா? சங்க காலம். சங்க காலம் பத்தி பார்த்தலாமா? ஓகே, சிறப்பு. இப்பதான் நம்ம சாப்டருக்குள்ள என்ட்ரி ஆகிறோம். ஓகேவா? சங்க காலம் பத்தி பார்க்கலாமா? சங்க காலம் என்ன? சங்க காலத்தினுடைய ஆட்சி அமைப்பு எப்படின்னு சொல்லி பார்த்தலாமா? அரசுரிமைன்னு சொல்லுவாங்க. அரசுரிமைனா யாரு? அரசனை கோ எனவும் அழைக்கப்பட்டனர். கோன் என்பதன் மருவுதான் கோ. ஓகேவா? கோன், எங்கள் கோனே, எங்கள் கோவே அப்படின்னு சொல்லுவாங்க. கோ என்றால் கோன் என்பதனுடைய மருவுதான் கோ. கோ என்பது அரசனை குறிக்கும் ஓர் எழுத்து ஒரு மொழி. அவ்வளவுதான். சரியா? அரசனுக்கு சொல்றாங்க வேந்தன், கோன், மன்னன், கொற்றவன், இறைவன். எத்தனை பேரு பாருங்க. மன்னனுக்கான சிறப்பு பேர்கள் எல்லாமே இதெல்லாம் பள்ளிக்கூடத்துல கொடுத்திருக்காங்க. நான் கொடுக்கல, பள்ளிக்கூடத்துல கொடுத்திருக்காங்க. சரியா? மூத்த மகனை அரியணை ஏறுவார். ஆமா தானே? ஒவ்வொரு அரசனுடைய அரச மகன், அரச குடும்பத்துல மூத்த மகன் என்ன சொல்லுவாங்க? தான் அரியணை ஏறுவாங்க. இப்ப இளைய மகனுக்கான பேர் என்ன? இளைய மகனுக்கு பெயர் கோ இளங்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாருங்க, இளையோர், அதாவது இந்த நிமிஷம் இதெல்லாம் பட்டம் சூட்டும் விழா அரசு கட்டில் ஏறுதல் சொல்லி அழைப்பாங்களாமா. ஒரு மன்னன் தன்னுடைய பிள்ளை, மூத்த பிள்ளையை அரியணை ஏற்றும் போது அந்த விழாவுக்கு என்ன பேருன்னு கேட்பாங்க. அரசு கட்டில் ஏறுதல், அரசு கட்டில் ஏறுதல் அல்லது முடிச்சூட்டு விழா அப்படின்னு சொல்லுவாங்க. இளவரசருக்கு பேர் என்ன அப்படின்னா கோமகன். அதாவது நான் ஒரு அரசன், எனக்கு 2 பிள்ளைகள் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? எனக்கு 2 பிள்ளைகள் இருக்கு. மூத்த பையன் தான் அரியணை ஏறுவான். என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, வருங்காலத்துல அவன் அரசராக போறான். இப்போ அவனுக்கு என்ன அழைப்பு தெரியுமா? கோமகன். கோமகன் அப்படின்னா, கோ என்பது அரசன், அரசனுடைய மகன் கோமகன். முதல் மகனுக்கு இப்படி அழைப்பாங்க. இதுவே இளைய மகன் அப்படின்னா, இளைய மகனை சொல்லுவாங்க தெரியுமா? இளங்கோ. இளம், அல்லது இளம்னா இளமை, இளம், இளம் கன்று. சின்ன பையன் அர்த்தம். இளமை அப்படின்னு இளம் கன்று, இளங்கோ அப்படின்னா சிறிய சிறிய அரசன், அண்ணனுக்கு கீழே தம்பி, அல்லது இளஞ்செழியன், இளஞ்சேரல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அரசவை எப்படி கூட்டுறாங்க பாருங்க. தினசோறும் தினசரி அரசவை கூட்டுவாங்க. வழக்குகள் விவாதம் பண்ணுவாங்க, நடத்துவாங்க. வழக்குகளுக்கு தீர்த்து வைப்பாங்க. வருமானம், இவங்களுடைய முக்கியமான ஒரு வருமானம் என்னன்னா வரிதான். சரியா? இன்றைக்கும் ஒரு அரசாங்கம் எவ்வாறு செயல்படுனா வரிதான் முதுகெலும்பு. சரியா? இப்ப வருமான வரி மூலமாக பெறப்பட்டது நிலவரியே முக்கிய வருவாய். நிலவரி தான், அந்த லேண்ட் டாக்ஸ், நிலவரியே முக்கிய வருவாய்க்கு அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த வருவாய்க்கு பேர் சொல்றாங்க பாருங்க. அதுக்கு வருவாய்க்கு வந்து இறை அப்படின்னு பேர் இருக்கான். அந்த நிலவரி இருக்கு இல்லையா? நிலவரிக்கான பெயர் என்ன? இறை என்று அழைக்கப்பட்டது. அது தவிர சுங்கவரி, கப்பம், தண்டம் ஆகியவற்றை வசூல் செய்தாங்க. ஓகேவா? சார், வீரக்கழல் என்ன? அதாவது வீரக்கழல் என்பது ஒரு மாதிரியான ஒரு ஒரு வீரக்கழல் வந்து மேல மாட்டிட்டு இருப்பாங்களாம். அதுல வந்து அந்த போர் வீரருடைய பெயர் பொறிக்கப்பட்டிருக்கும். அது மட்டும் அல்லாமல் பாருங்க, அணிஞ்சிருப்பாங்களாம். வீரர்களும் அரசர்களும் அணிஞ்சு கொண்டிருப்பார்கள். அது அணிந்திருப்பவருடைய பெயர், அவரின் சாதனைகள் குறிப்பிட்டிருக்குமா.
இப்ப நான் ஒரு சாதனை பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதை குறிப்பிட்டிருக்குமா அந்த வீரக்கழல்ல. அந்த வீரக்கழல் அவங்க மாட்டிட்டு இருப்பாங்க. அதுக்கு பிறகு வீரக்கழல்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்து ஒற்றர். யாருப்பா ஒற்றர்? இந்த ஒற்றர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம தெரிஞ்சிருக்கோம். ஒரு 6 வேடம் போட்டு சுத்திட்டு இருப்பாங்க. ஒரு வேற ஒரு ஊர்ல இருப்பாங்க. அந்த ஊர்ல ஏதாவது ஒரு சொந்த நாட்டு மன்னனை பற்றி ஏதாவது ஒரு செய்தி இருக்கோ, செய்திகளை பரிமாறும் ஒரு நபராக இருப்பாங்க. ஆனா, அந்த அந்த சங்க காலத்துல ஒற்றர்கள் உள்நாட்டு விஷயங்களை மட்டும் அறிந்து கொள்ளாமல், வெளிநாட்டு விவகாரங்களையும் அறிந்து கொண்டு மன்னருக்கு தெரியப்படுத்துவாங்களாம். பாருங்க, உள்நாட்டு நடப்பை மட்டும் அல்லாமல், வெளிநாட்டு நடப்பை பற்றியும் தெரிந்து கொள்வார்கள். ஓகேவா? அவங்கள ஒற்றர்கள்ன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம, சங்க காலத்து மக்கள் புறமுதுகில் காயம் அடைவது அவமானமா கருதுவாங்களாம். முதுகுல ஒருத்தன் குத்திட்டு போயிட்டான் அப்படின்னா ரொம்ப அவமானப்படுவாங்களாம் அந்த சங்க காலத்துல. ஓகேவா? அது மட்டும் இல்லாம புறமுதுகில் காயம் பட்டதற்காக அரசர் சாகும் வரை உண்ணாமல் இருந்து உயிர் துறத்துக் கொள்வார். இது மன்னர் முதுகுல ஒருத்தன் அடிச்சுட்டு போயிட்டான் அப்படின்னா, அந்த அவமானம் தாங்க முடியாம என்ன பண்ணுவாங்களாம்? சாகும் வரை உண்ணா நோம்பிருந்து தன் உயிரை மாய்த்துக் கொள்வார்கள். அந்த அளவுக்கு ஒரு ஒரு பெரிய வீரம் கொண்ட, சிறுக்கு கொண்ட தமிழர்கள் நம்முடைய தமிழர்கள். இது நம்ம பெருமை அடையணும். சரியா? அடுத்து சபை. சபை பார்க்கலாமா? சபை எப்படி இருக்கும்? சபை அரசர் அரியணையில் அமர்வது வழக்கம். இங்க சொல்றாங்க பாருங்க. 5 விதமான கடமை செய்வாராம். அரசர் வந்து அரியணையை உட்கார்ந்ததும், அரியணை ஏறியதும் ஒரு 5 விதமான கடமைகள் இருக்காம். 1 கல்வி குடுக்கணும் எல்லாருக்கும். சடங்குகள், வேள்விகள் நடத்துறது, யாகங்கள் நடத்துறது, வெற்றி பெற்றவருக்கு பரிசுகள் வழங்குவது. ஒரு புலவர் வந்து பாடுறாங்கன்னா, வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்குறது. மக்களை பாதுகாப்பது. தன் நாட்டு மக்களை பாதுகாத்தல் முக்கியமான கடமை. குற்றவாளிகள் தண்டிப்பது. சரியா? ஒரு தப்பு செஞ்சுட்டான் அப்படின்னா, அவனுக்கு எவ்வாறு தண்டனை அளிப்பது சொல்லிட்டு, நான் வந்து இந்த நீதித்துறையில வந்து சொல்லியிருப்பேன். கழுமரம் ஏற்றுவாங்க. ஞாபகம் வச்சுங்க. தண்டனைகள் மோசமா இருக்கும். அரசரோட தண்டனை. தன் உறுப்புகளை துண்டிப்பது, தீயில இறக்குவது, விஷம் அருந்து வைப்பது, கழுமரம் ஏற்றுதல். ஷார்ப்பான கத்தியில உட்கார வச்சிருவாங்க. கழுமரம் ஏற்றுதல், யானையை கொண்டு மிதிக்க செய்தல் போன்ற கடுமையான தண்டனை கொடுப்பாங்க மன்னர்கள். இதுதான் முடியரட்சி. ஞாபகம் வச்சுங்க. ஓகே. அரச தூதுவர்கள் நியமிப்பார். தூதுவர்கள் தான் வெரி இம்பார்ட்டன்ட் தெரியுமா? இப்போ கேள்விப்பட்டிருப்பீங்க. தூதுவர்கள்லாம் அரசருக்கு பதிலாக தூது செல்பவர்களை தூதுவர்னு சொல்லுவாங்க. அரசர்கள் வந்து தூதுவர்கள் நியமிக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு முக்கியமான கண்டென்ட். ஞாபகம் வச்சுங்க. இதெல்லாம் ஒரு ஹிஸ்டரி மாதிரி படிச்சு வச்சுக்கணும். ஓகேவா? அடுத்து அதிகாரிகள் இரு குழுக்கள் பிரிக்கப்படும். இது முக்கியமான பாயிண்ட். பண்டைய சங்ககாலத்துல மன்னர்கள் தன்னுடைய அதிகாரிகள் குழுவை 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஒண்ணு என்ன அப்படின்னா ஐம்பெரும் குழு, இன்னொன்னு என்பேராயம். என்பேராயம் அப்படின்னா 8 பேர் கொண்ட குழு. இது நம்மளுடைய ஸ்கூல் புக் தமிழ் புக்ல இந்த எண் பேராயம் சொல்லக்கூடிய அந்த 8 குழு நபர்களை வரிசைப்படுத்தியிருப்பாங்க. ஸ்கூல் புக்ல போய் பாருங்க. தமிழ் புக்ல இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் படைகள் பத்தி பார்க்கலாமா? படைகள் என்ன படை இருந்துச்சு? ராணுவம் 4 படைப்பிரிவுல பிரிச்சிருக்காங்களாம். 1 காலான் படை, குதிரைப்படை, யானைப்படை, தேர்ப்படை. ஓகேவா? இந்த படை தலைவனுக்கு தான் தானே தலைவன் சொல்லுவாங்களாமா. இந்த படைகளுக்கு தலைவனாய் தானே தலைவன் என்று அழைக்கப்பட்டனர். முக்கிய ஆயுதங்கள் என்னென்ன? இதெல்லாம் ஜஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் தான். ஓகேவா? இதெல்லாம் நம்ம தெரிஞ்சிருக்கோம். இதை சொல்லிடலாம். முக்கிய ஆயுதங்கள் என்ன? வாள், கேடயம், தோமர்னா என்னது? எரி ஈட்டியா? கேள்வி கேட்பாங்க. தோமர் என்றால் என்ன? தோமர் என்பது வாள், கேடயம், எரியீட்டி, ஈட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இது படிச்சா தெரியும். தோமரம் தோமாரம் என்பது என்ன? ஈட்டி, எரி ஈட்டி. அப்புறம் ஈட்டி, வில், அம்பு. ஆயுதங்கள் வைக்கப்படும் பகுதிக்கு என்ன பேரு? படைக்கோட்டில். ஓகே, படைக்கோட்டில் இந்த கொஸ்டின் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. தோமாரம் என்பது என்ன? எரி ஈட்டி. வெறும் ஈட்டி இல்ல, எரி ஈட்டி. அப்போ ஆயுதங்கள் வைக்கும் இடத்துக்கு பேர் என்ன? படைக்கோட்டில். ஓகேவா? கோட்டைகள் சுற்றி அரண்மனை சுற்றியும் ஆழமான அகழிகள். அகழிகள்லாம் என்ன தெரியுமா? கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது கோட்டை சுத்தி யாரும் கோட்டைக்குள்ள எகிரி குதிச்சு அரசரை தாக்கக்கூடாது. கோட்டையை பாதுகாப்பு கருதி தன்னுடைய கோட்டையை சுத்தி ஆழமான தண்ணி இருக்கும், வாட்டர் இருக்கும். அதான் அகழின்னு சொல்லுவாங்க. அந்த அகழியில
பயங்கரமான முதலைகளை விட்டுருப்பாங்க. தண்ணியில குதிச்சு அதுல போய் ஏறி தாக்குற சூழ்நிலை இராம கோட்டை முழுக்க முதலைகளை வந்து என்ன பண்ணிருப்பாங்க, வளர்த்து நிற்பாங்க. அகழியை செஞ்சு கட்டி பாதுகாத்தாங்களாமா. அடுத்து போர் முரசு கடவுளாக வழிபட்டிருக்காங்க. போர் முரசு என்பது என்ன? ஒரு முறை அடிப்பாங்க தெரியுமா? இதுதான் போர் முரசுன்னு சொல்லுவாங்க. அந்த போர் முரசுகளை கடவுளாக வழிபட்டிருக்காங்க. ஓகேவா? அடுத்து சட்டமும் நீதியும் பாருங்க. அரசரே இறுதியான மேல்முறையீட்டு நீதிமன்றம். சொல்லியிருக்கேன். அரசருடைய தீர்ப்பே இறுதியான தீர்ப்பு. அரசர் நினைப்பதுதான் சட்டம். அரசருடைய தீர்ப்பே இறுதியான மேல்முறையீட்டு நீதிமன்றம். அரசர் சொல்றது எல்லாமே சரியா? தலைநகரில் நீதிமன்றம் எதுனா அவைதான். அரசருடைய அவையே நீதிமன்றம். கிராமங்களில் மன்றங்கள் சொல்லுவாங்க. ஓகேவா? சொல்லியிருக்கேன். சிறு சிறு பிரச்சனைகளை கிராமம் மன்றங்கள் மூலமாகவும் சங்கம் மூலமாகவும் தீர்த்து வைப்பாங்க. இதுவே தேச துரோக வழக்குகள் மட்டும்தான் இருந்து போகும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஞாபகம் வச்சுங்க. திருட்டு வழக்குல மரண தண்டனை விதிப்பாங்களாமா. நான் சொல்லியிருக்கேன். தண்டனைகள் எவ்வளவு கொடூரமாக இருக்கும் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். அடுத்து பாருங்க. தலை, உடல் உறுப்புகள் துண்டித்தல், சித்திரவதை செய்தல், அபராதம் விதித்தல் இதெல்லாம் வந்து தண்டனைகளாம். ஓகேவா? உள்ளாட்சி நிர்வாகம் எப்படி சொல்றாங்க பாருங்களேன். உள்ளாட்சி நிர்வாகம் என்ன? அதாவது ஒவ்வொரு கிராமம் எப்படி இருக்கும் அப்படின்றாங்க. ஒட்டுமொத்த பகுதியை மண்டலம் சொல்லுவாங்க நம்ம. சரியா? எல்லா பகுதியும் மண்டல் சுட்டு அழைப்பாங்க. மண்டலங்கள் நாடுகளாக பிரிக்கப்பட்டிருக்கும். அப்போ மண்டலம் அப்படின்னா பிரிப்பாங்க. பிறகு மண்டலத்தை நாடாக பிரிப்பாங்க. இது ஒரு மீனிங். தொன்மை, பரப்பளவு, மக்கள் தொகை அடிப்படையில நாடுகள் பிரிக்கப்படும். கூற்றம் சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்து ஊர் என்பது கிராமமாகவும், பேரூர் என்பது சிறிய கிராமம், சிற்றூர் என்பது சிறிய கிராமம், மூதூர் என்பது பழைய கிராமம், பட்டினம் என்பது கடற்கரையோர நகரங்கள், புகார் என்பது துறைமுகங்களை குறிக்கும் சொல். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். போத்துவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஊர் என்பது கிராமம். சரியா? ஊர்னா கிராமம், பேரூர்னா பெரிய கிராமம், சிற்றூர்னா சிறிய கிராமம், மூதூர்னா பழமையான கிராமம், பட்டினம் என்பது எப்பவுமே சரி. பட்டினம் பாக்கம் நீங்க கூட சென்னை போய் பாப்பீங்க. பட்டினம் பாக்கம், தேவனாம்பட்டினம். இந்த பட்டினம் சொல்லிட்டு ஒரு வார்த்தை வந்தாலே அதை கடற்கரை நகரங்களை குறிக்கும் ஒரு சொல். புகார் என்பது துறைமுகங்களை குறிக்கும் ஒரு சொல்லாக அமையப்படுகிறது. ஓகேவா? அடுத்து முக்கிய நகரங்கள். ஓகேவா? முக்கிய நகரங்கள் பார்க்கலாமா? என்ன நகரங்கள் இருக்கு? புகார், உறையூர், கொர்க்கை, மதுரை, முசிறி, வஞ்சி அல்லது கரூர் மற்றும் காஞ்சி. இதெல்லாம் முக்கிய நகரங்கள். அடுத்து நிலம் சார்ந்த சங்க காலங்கள். சமூகம். நிலம் திணைகளாக பிரிக்கப்பட்டிருந்தது. குறிஞ்சி, முல்லை, மருதம், நீதல், பாலை. நிலங்களை 5 திணைகளாக பிரிச்சு வச்சிருக்காங்க. மன்னனின் வளத்தை பொறுத்து பிரிக்கப்படுது. மண்ணின் வளம். சரியா? மண்ணின் வளத்தை பொறுத்துதான் குறிஞ்சி என்பது என்ன? குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை மண்ணினுடைய தன்மையை பொறுத்து மண்களை வகைப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. மருத நிலத்தை தான் மென்புலம் அல்லது நன்செய்ல நெல், கரும்புகள்லாம் விளையும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இது முக்கியமானது. மருத நிலம் என்பது மென்புலம் சொல்லுவாங்க. இந்த மருத நிலத்தை தான் நன்செய் மர செடிகளான நெல், கரும்புகள்லாம் விளையுமா இந்த நன்செய் மண்ணுல. இந்த நன்செய் மண் என்பது மருத திணையை குறிக்கக்கூடிய ஒரு நிலம். ஓகேவா? நெக்ஸ்ட். ஓகே. நெய்தல் தவிர பாருங்க. நெய்தல் தவிர மற்றவை வன்புலம் அதாவது புன்செய்யாமா தானியங்கள். நன்செய் என்பது தண்ணி இருந்துனே இருக்கும். புன்செய் என்பது வானம் பார்த்த பூமின்னு சொல்லுவாங்க. சரியா? அப்ப எப்ப மழை வருமோ அப்பதான் விளைவிச்சுட்டு இருக்கும். அந்த இடத்துல புன்செய் நிலங்கள்ல என்ன மாதிரியான பயிர்கள் விளையும் பார்த்தோம் அப்படின்னா தானியங்களும் பருப்பு வகைகளும். சரியா? அப்போ நெல், கரும்புலாம் தண்ணி இருந்துனே இருக்கும். அது நன்செய் மருத நிலம். நெய்தல் தவிர மற்ற எல்லாமே வன்புலம் சொல்றாங்க. ஓகேவா? இதெல்லாம் வச்சுங்க. இதான் வந்து 5 நில நிறைய இருக்கும் பார்க்கலாம். குறிஞ்சி மலையும் மலை சார்ந்த இடமும், தொழிலின வேட்டையாடுதல், தேன் சேகரித்தல், மக்கள் குறவர், குறத்தியர், கடவுள் முருகன். அடுத்து முல்லையில காடும் கார் சந்த இடமும். காட்டு இப்போ காட்டுல என்ன பண்ணுவாங்க? ஆண்நிறைகளை கால்நடைகளை மேய்ப்பார்கள். இப்போ ஆயர், ஆய்ச்சியர். ஓகேவா? ஆயர்னா யாரு ஞாபகம் வச்சுங்க. ஓகே. மாயோன்னா யாரு?
மாயோன் என்பவர் சிவனை குறிக்கும். ரைட். மருதம் வயலும் வயல் சார்ந்த இடமும். தொழில் என்ன? வேளாண்மை. வயலும் வயல் சார்ந்த ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? மருதம் அப்போ மென்சை நிலங்கள், நெல்லு கரும்புலாம் விளையும். ஓகேவா? செய்யும் தொழில் என்ன? வேளாண்மை. உழவன் உழத்தியர். நெக்ஸ்ட் இதுல கடவுள் யாரு? இந்திரன். நெய்தல் கடலும் கடல் சார்ந்த இடமும். நீங்க சொல்லியிருக்காங்க மேல சொல்லியிருந்தேன். நெய்தலை தவிர, ஓகேவா? நெய்தலை தவிர சொல்லி முடிச்சிடுறேன். கடல் என்ன பிடிப்பாங்க? மீன் பிடித்தல், உற்பத்தி. பரதவன் நுளத்தியர். வருணன். வருணன் யாரு? வருண பகவான், கடவுள், அந்த மழை கடவுள்னு சொல்லுவாங்க. அடுத்து பாலை வறண்ட நிலம், வீர செயல்கள், மறவன் மரத்தியர், கொற்றவை. சரியா? நான் சொல்லியிருந்தேன் நெய்தலை தவிர மற்ற நிலங்கள் எல்லாமே வானம் பார்த்த பூமி. ஐ மீன் சொல்லியிருந்தேன் வானம் பார்த்த பூமிக்கு சாரி புன்சை நிலங்கள். ஓகேவா? இப்போ புன்சை என்பது என்ன? நல்லா புரிஞ்சுக்கணும். நெய்தலை தவிர இவங்க 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 இவங்கெல்லாம் வந்து புன்சை, இவங்க வந்து மென்சை. ஓகேவா? ஞாபகம் வச்சுங்க. ரைட். நல்லா பாருங்க, வீடியோ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். பெண்களின் நிலை நான் சொல்லியிருக்கேன். எப்பவுமே வந்து சங்ககாலத்துல பெண்களை வந்து எப்படி வச்சிருக்கான்னு பாருங்க. சமூக வாழ்வில் பெண்களுக்கு கட்டுப்பாடுகள் இல்லையாமா. ரொம்ப ஃப்ரீயா இருந்திருக்கிறாங்க சங்க காலத்துல பெண்கள். ஓகேவா? கற்றறிந்த அறிவு கூர்மை உடையோர் பெண்களாக இருந்தனர். எவ்வளவு விஷயம் இருப்பாங்க அந்த காலத்தெல்லாம். முன்னொரு காலத்துல பெண்களுக்கு எதுவுமே கிடையாது, வாக்குரிமை கிடையாது, அவங்களுக்கு நிலத்திலும் உரிமை கிடையாது, எல்லாத்துலயுமே ஒரு மனுஷங்க போலவே நடத்த மாட்டாங்க. ஆனா சங்க காலத்துல பெண்களுக்கு ஈக்குவல் ரைட்ஸ் கொடுத்திருக்காங்க. வாழ்வில் பெண்களுக்கு கட்டுப்பாடுகள் கிடையாது. கற்றறிந்த கூர்மை அறிவுடைய பெண்களாக இருந்திருக்கிறாங்க. அந்த காலத்திலேயே பெண் புலவர்கள் பாருங்க எத்தனை, 40 பெண் புலவர்கள் இருந்திருக்கிறான்னு சொல்றாங்க. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க இல்ல. அடுத்து திருமணம் சொந்த விருப்பத்தை சார்ந்தது. திருமணம் என்பது உங்க விருப்பம் தான். உங்களுக்கு விருப்பப்பட்டா திருமணம் செய்து கொள்ளுங்கள், இல்லை என்றால் துறவியாக மாறுங்கள் அப்படின்றது அவங்களுக்கு பல இருந்திருக்கு. ஓகேவா? கற்பு மிகச்சிறந்த ஒழுக்கமாக கருதப்பட்டது. பெற்றோரின் சொத்துக்களில் சமமான பங்கு. பாருங்க, பெண்களுக்கு சமமான ரைட்ஸ் கொடுத்த ஒரு காலம் சங்க காலம். எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல. நல்ல விஷயம். ஓகேவா? பெண்களுக்கு சமமான ஒரு வாழ்வு. சங்ககால பெண் பார்ப்போம் பார்க்கலாமா? ஔவையார், வெள்ளி வீதியார், காக்கை பாடினியர், ஆதி மந்தியார், பொன்முடியார், இவங்க எல்லாமே பெண் பார்ப்புலவர்கள். சரியா? ஞாபகம் வச்சுங்க. ரைட். நெக்ஸ்ட் சமய நம்பிக்கை. இன்னும் இருக்கு. ஓகே, சமய நம்பிக்கை பார்த்தலாமா? சமய நம்பிக்கை பாருங்க. முதன்மையான கடவுள் யாரு? சேயோன், சிவன் அல்லது முருகன். ஏனைய கடவுள்கள் சிவன், மாயோன், விஷ்ணு. சாரி, மாயோன் என்றால் சேயோன் என்பது விஷ்ணு, மாயோன் என்பது தெரியல. சேயோன் என்பது யாரு? சிவன் தான் குறிக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? அடுத்து இந்திரன், வருணன் மற்றும் கொற்றவை. நடுக்கல் வழிபாடு முறை. அந்த காலத்துல சமய நம்பிக்கையில சொல்லியிருக்காங்க, வீரத்தில் சிறப்பான ஒருத்தரை இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவர் என்ன பண்ணிருப்பாங்க, அவரை உருவம் செதுக்கப்பட்டு நடுக்கல் மூலமாக அவங்க கடவுளாக வழிபடுவாங்க. ஓகேவா? அடுத்து பௌத்தம். அந்த காலத்துல பாருங்க, பௌத்தமும் சமணமும் இருந்திருக்கிறதுன்னு சொல்றாங்க பாருங்க. பௌத்தமும் சமணமும் இருந்திருக்கிறது. வடப்பகுதியில வளர்ந்திருந்த போன்று தமிழகத்தில் ஜாதி முறை வளர்ந்திருக்கவில்லை. வடநாட்டுலதான் சங்காலத்துல வடநாட்டுல ஜாதி முறை இருந்திருக்கிறது. ஆனா தமிழகத்துல இல்ல. வர்ணாசிர முறைப்படி திராவிட தென்னாட்டில் பின்னரே வந்தது. இந்த வர்ணாசிர முறை இருக்குல்ல, பிராமணர்கள், சூத்திரர்கள், அந்த முறை என்பது பிறகுதான், இந்த சங்காலத்துக்கு அப்புறம் தான் உள்ள பூந்திருக்கு. சரியா? நடுக்கல் முறை நான் சொல்லியிருக்கேன். நடுக்கல் முறை என்பது என்ன அப்படின்னு. நடுக்கல் பாருங்க, பண்டைய கால தமிழர்கள் போர்க்களத்தில் வீர மரணமுற்ற வீரர்கள் மேல் பெரும் மரியாதை கொண்டுள்ளன. போரில் மரணமடைந்த வீரரின் நினைவை போற்றும் வகையில நடுக்கற்கள் நடப்பட்டது. ஓகேவா? அடுத்து உடைகள் பார்க்கலாமா? உடைகள்ல வந்து இப்படி செமையா இருக்கும் பாருங்க. அவங்க வந்து வசதி மிக்க மக்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்க ஒரு வகையான மஸ்லின்
மற்றும் பட்டு பருத்தி இழைகளை கொண்டு ஆடையில் தயாரிச்சு போட்டுருந்தாங்க. சாதாரண மக்கள் வந்து பருத்தி மட்டும் தான் யூஸ் பண்ணிக்கிறாங்களாம். பருத்தியிலான இருதுண்டு ஆடு, மேல ஒரு துண்டு கீழே ஒரு துண்டு, அவ்வளவுதான். இப்ப வசதி இருக்கு அப்படின்னா மஸ்லின் என்ற ஒரு வகை இருக்கான். மட்டும் பட்டு பருத்தி இதழ்கள் பயன்படுத்தியிருக்காங்க. ஒரு ஆவரேஜா பணம் இருக்கக்கூடிய மக்களை பருத்தியிலான துணிகள் அணிஞ்சிருக்கிறாங்க. இது சங்க காலத்துல அணிந்த துணிகள். சங்க காலத்துல சங்க இலக்கிய சொல்றாங்க பாருங்க, பாம்பின் தோலை காட்டிலும் மென்மையான ஒரு துணி இருக்கா, அதான் கலிங்கம் சொல்லுவாங்களாம். கலிங்கம் பற்றி குறிப்பிடுகிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம பெண்கள் கூந்தல் பூ வச்சு அலங்காரம் பண்ணியிருக்காங்க. ஆண்களும் பெண்களும் விதவிதமான அணிகளை அணிஞ்சு இருக்கிறாங்க. ஓகேவா? கலைகள் பத்தி பார்க்கலாம். கலைகள் என்ன சங்காலத்துல? இசைக்கருவி என்ன? முரசு, புல்லாங்குழல், யாழ். யாழ் என்பது இப்படி இருக்கும், இது கம்பி கம்பியா இருக்கும், டிங் டிங் அடிப்பாங்க. ஓகேவா? அதுதான் யாழ். யாழ் என்றால் இசை. கரிகாலன் தெரிஞ்சுக்கலாமா பாருங்க. கரிகாலன் ஒரு ஸ்பெஷலான ஒரு நபர். அவருக்கு ஒரு ஏழிசை வல்லாளன் சொல்லிட்டு பெயரும் இருக்கு. ஏன் அப்படின்னா அவர் இசையில் மிகவும் ஆர்வம் கொண்டவர், இசை நிகழ்த்துபவர். அதனால அவருக்கு ஒரு பட்ட பேர் இருக்கு. ஏழிசை வல்லாளன் என்பவன் யார் என்றால் கரிகால சோழன். ஓகேவா? இப்போ பாட்டு பாடுறவங்களுக்கு ஒரு பெயர் இருக்கா சங்காலத்துல? பாட்டு பாடும் புலவர்களுக்கு என்ன பேருனா பாணர், விரலியர் என அழைப்பாங்களாம். நீங்க ஒரு பாட்டு பாடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பேர் என்ன? பாணர், விரலியர். சங்க காலத்துல பாடல் பாடும் புலவர்களுக்கு பெயர் இருக்கா. ஓகேவா? இதுவே சங்காலத்துல நடனம் நிகழ்த்துபவர்களுக்கு கணிகையார். ஓகே, இதே நீங்க நடனம் நிகழ்த்துறீங்க அப்படின்னா உங்களுக்கு பேர் என்ன? கணிகையார். கூத்து, நாட்டுப்புற நாடகத்திற்கு சங்ககால மக்களுக்கு முக்கிய பண்பாடு அம்சமாக விளங்கியது இந்த நாட்டுப்புற இந்த கூத்துன்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபுல் என்டர்டைன்மெண்ட் சங்ககால மக்களுக்கு. சரியா? இப்போ சங்க காலத்துல மக்களுடைய முக்கியமான ஒரு பண்பாட்டு அம்சமாக இருந்தது கூத்து. அடுத்து இவர்கள் முத்தமிழ் எனும் கோட்பாட்டை உருவாக்கினர். இயல், இசை, நாடகம். சங்க காலத்துல பாருங்க, சங்க காலம் எவ்வளவு பெரிய கண்டனா இருக்கு பாருங்க. சங்க காலத்துல வாழ்ந்த மக்கள், அவங்களுடைய பெண்களோட நிலைமை, அவங்களுடைய பாடல் பாடம் பேர் என்ன, வாழ்ந்த வாழ்க்கை முறை என்ன, என்ன கடவுள் கும்பிட்டாங்க, எப்படி எல்லாம் வாழ்ந்தாங்க என்பதை குறிக்கிறதா சங்காலம். தொழில் போய்க்கலாமா? சங்காலத்து தொழில் என்ன? தொழில், முக்கியமான தொழில் ஆணிரை மேய்த்தல், வேளாண்மை, மீன் பிடித்தல், வேட்டையாடுதல். நெக்ஸ்ட் அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதுதான். கைவினை தொழில்கள், செட்டிப்பணம் செய்யறது. கைவினை தொழில்கள் தச்சர், கொல்லர், பொற்கொல்லர், மண்பாண்டம் செய்வோர், இங்க எல்லாமே சங்கால வரக்கூடிய ஒரு செயல். விழாக்கள், சரியா? அறுவடை திருவிழா, பொங்கல், இதுதான் பொங்கல், தீப திருவிழா, இந்திர விழா. இந்திர விழா எங்க கொண்டாடுவாங்க தெரியுமா? பூம்புகார்ல. ஓகே, பூம்புகார். இந்திர விழா தான் என்ன சொல்லுவாங்க, போகி பண்டிகை தான் இந்திர விழா கொண்டாடுவாங்க. அடுத்து நடனமாடுதல், எரு சண்டை, சேவல் சண்டை, தாயமாடுதல், வேட்டையாடுதல், மல்யுத்தம், ஊஞ்சலாடுதல், இது எல்லாமே அவங்களுடைய விளையாட்டுகள். வணிகம் பார்க்கலாமா? வணிகம் பார்த்தோம்னா 3 நிலை இருந்துன்னு சொல்றாங்க. ஒண்ணு உள்ளூருக்குள்ளே வணிகம் செய்யறது. உள்நாட்டில், இந்த நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு உள்நாட்டு வணிகம். கடல் கடந்து செல்றது. இந்த நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு, வேற ஒரு நாட்டுக்கு செல்றது. இது போன்ற 3 நிலைகள்ல வணிகம் பண்ணிருக்கிறாங்க. சரியா? முக்கிய துறைமுகங்களில் கலங்கரை, இளஞ்சுடர் எனும் ஒளி விளக்குகள் இருந்தன. சரியா? இப்ப கூட பாத்தீங்கன்னா லைட் ஹவுஸ், லாங் லைட் ஹவுஸ் அடிக்கும். ஏன் அப்படின்னா கடலுக்கு சென்றவங்க லைட்டை பார்த்து அந்த வழியை பார்த்து வருவாங்க. அதுக்காக தான் இந்த பழக்கம் என்பது சங்க காலத்திலே இருந்திருக்கிறது. என்ன பண்ணிருக்காங்க பாருங்க, கலங்கரை இளஞ்சுடர் ஏற்றி வைப்பாங்க. உயரமான ஒரு செடியோ ஒரு ஏதோ ஒரு கொம்புல விளக்கு வச்சிருவாங்க. அது லாங்கில் பார்க்கும்போது விளக்கு மாதிரி தெரியும். அதை பார்த்துட்டு அந்த திசையை நோக்கி செல்வார்கள். இந்த முறை கலங்கரை விளக்கம் என்பது இப்ப இருக்கலாம், ஆனா அதுக்கு முன்னோடி யாரு? தமிழர்கள். சரியா? அடுத்து விற்பனை பொருட்களை பல இடங்களுக்கு எருதுகள் மூலமா கூட்டி போவாங்களாமா. சரியா? இதெல்லாம் பார்த்திருப்பீங்க, தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் மலபார் கருமிளகு பாருங்க. எகிப்து அரசன் 2ஆம் ராம்செரின்ஸ், ஓகேவா, உடலை பதப்படுத்த திறக்கப்பட்ட போது அந்த உடல் சுத்தி என்ன இருக்குன்னா கருமிளகு இருந்திருக்கிறது. அப்பதான் பார்த்திருக்கிறாங்க கருமிளகு என்பது. இங்க பாருங்க, நாசினா என்ன? நாசினா மூக்குக்குள்ளேயும் அடி வயிற்றிலும் கருமிளகு கதிர்கள் அடைக்கப்பட்டிருந்தன. இவ்வாறு உடலை பதப்படுத்த கருமிளகு பயன்படுத்தி இருக்கிறாங்க. சரியா? மலபார் கருமிளகு கேரளாவில். மலபார் எங்க இருக்கு? கேரளா. நெக்ஸ்ட் முக்கிய துறைமுகங்கள் பாருங்க. முக்கிய துறைமுகம் என்ன? முசிறி, தொண்டி, கொர்க்கை.
முக்கிய ஏற்றுமதி பொருட்கள் என்ன? உப்பு, மிளகு, முத்துக்கள், தந்தம், பட்டு, நறுமணப் பொருட்கள், வைரம், குங்குமப்பூ, விலை மதிப்புமிக்க கற்கள், மஸ்லின் ஒரு வகை துணி, சந்தனக்கட்டைகள், இதெல்லாமே ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க. சரியா? ஒரு பொருள் ஏற்றுமதி பண்றாங்க அப்படின்னா நம்ம கிட்ட அதிகமாக விளைந்து நம் தேவைக்கு போக இருக்கக்கூடிய பொருட்களை தானே பண்ணுவாங்க, ஏற்றுமதி பண்ணுவாங்க. சரியா? நம்ம கிட்ட இல்லாத பொருளை இறக்குமதி பண்ணுவாங்க. இறக்குமதி பொருள் என்ன? புஷ்வாகாரம், தகரம், கண்ணாடி, குதிரைகள். இதுல இருவர் கேட்டிருக்காங்க, இந்த கேள்வி கேட்டிருக்காங்க எக்ஸாம்ல, ஞாபகம் வச்சுங்க. முக்கிய இந்திய வணிகர்களால் ரோம அரசுக்கு விநியோகம் செய்யப்பட்ட பட்டு மிக முக்கியமானதா கருதப்பட்டது. கேள்வி கேட்பாங்க, இந்த பாருங்க. நம்ம நாட்டிலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருள்கள்ல மிக முக்கியமான பொருளாக ரோமானியர் கருதப்பட்டது என்ன அப்படின்னா பட்டு. ஓகேவா? ரோம அரசர் ஆர்லின் அந்த பட்டு எடைக்கு எடை தங்கம் கொடுத்து பெற தகுதியானது என அறிவித்தாராம். இந்த பட்டு அவ்வளவு குவாலிட்டியா இருக்கும். ஒரு தங்கத்துக்கு நிகரான ஒரு பொருள். தங்கத்துக்கு நிகர் தங்கம் தானே. அப்போ இந்த இடத்துல பட்டு வைக்கலாம். ஒரு தங்கத்துக்கு நிகராக பட்டை வைத்து கொடுலாம். அந்த அளவுக்கு தரமா இருக்கு அப்படின்னு சொன்னவர் யாருன்னா எகிப்து அரசர். சரி, ரோமா அரசர். ஓகேவா? கடல் கடந்த நாடுகளுடன் வணிக தொடர்பு. நம்ம எந்த நாட்டுக்கிட்ட வணிகம் பண்ணோம்? கடல் கடந்து தமிழகத்திற்கு கிரேக்கம், ரோம், எகிப்து, சீனா, தென்கிழக்கு ஆசியா, இலங்கை ஆகிய நாடுகளுடன் வணிக உறவு நிலவிருக்கு. ஓகேவா? தொல்லியல் ஆய்வுகளை கண்டுபிடித்துள்ளன. இத்தனை நாடுகளுடன் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? தமிழகத்தில் இருந்து வணிகம் செஞ்சிருக்கிறோம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த நேம்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுங்க. அடுத்து முசிறி. முசிறி என்ன? முதல் பேரங்காடின்னு சொல்றாங்க. முசிறி தான் முதல் பேரங்காடி. ரோம் நாட்டை சேர்ந்த மூத்த பிலினி, இவர் தான் இயற்கை வரலாறு என்ற நூலை எழுதிய நேச்சுரல் ஹிஸ்டரி. ஓகேவா? என் நூல்ல முசிறியை இந்தியாவின் முதல் பேரங்காடி என குறிப்பிடப்பட்டுள்ளார். கேள்வி இப்படி வரலாம். முதல் பேரங்காடின்னு சொன்னவர் யாரு? அப்படி இல்லைன்னா பிலினி எந்த நூலை எழுதியிருக்கிறாரு? இயற்கை வரலாறு நூலை எழுதியிருக்கிறாரு. அந்த நூல்ல என்ன முசிறியை பற்றி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. ஓகேவா? ரோமானியர்களின் குடியிருப்புக்கு இருந்த முசிறியின் அகஸ்டஸ் கடவுளுக்காக கோவில் ஒன்று கட்டப்பட்டிருந்தது. இது ஒரு கண்டென்ட் ஞாபகம் வச்சுங்க. 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்த, சரியா, கிமு 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பாப்பிரஸ் இலையில் எழுதப்பட்ட ஒரு ஒப்பந்த பத்திரம். ஓகேவா? அது கிடைச்சிருக்கான். அலெக்சாண்டியாவை சேர்ந்த வணிகர் ஒவ்வொருவருக்கும் முசிறியை சேர்ந்த ஒரு வணிகருக்கும் இடையே மேற்கொள்ளப்பட்ட வணிக ஒப்பந்தம் பதிவு செய்யப்பட்டுள்ளதான். அதாவது முசிறியில இருந்த ஒரு வணிகரும் அலெக்சாண்டியாவில் இருந்த ஒரு வணிகருக்கும் இடையே ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்கன்னா அந்த ஒப்பந்தத்தை ஒரு இலையில எழுதியிருக்கிறாங்க. ஒப்பந்தம் அதை பத்தி குறிப்பிட்டிருக்காங்க பாருங்க. சரியா? எவ்வளவு ஒரு மிக பெருசு இல்ல. அடுத்து கலப்பியர்கள். சரியா? இப்ப பார்த்தது எல்லாமே சங்க காலம். சங்க காலத்துல நம்ம எப்படி ஆட்சி முறை பண்ணோம் எல்லாம் பார்த்தாச்சு. சங்க காலத்துக்கு பிறகு அந்த பகுதிகளை ஆட்சி செய்தவர்கள் யார் என்றால் கலப்பியர்கள். சரியா? கலப்பியர்கள் ஆட்சி செய்த காலம்தான் கிபி 3ஆம் நூற்றாண்டு. சரியா? இந்த இறுதியில தான் சங்க காலம் படிப்படியாக சரிந்ததுன்னு சொல்றாங்க. சரியா? இந்த கிபி 3ஆம் நூற்றாண்டு இறுதியில சங்க காலம் படிப்படியாக சரிந்தது. சரியா? கலப்பியர்கள் தமிழகத்தில் கிட்டத்தட்ட 2ஆம் நூற்றாண்டு கிட்டத்தட்ட 250 ஆண்டு காலம் தமிழகத்தை ஆட்சி செய்தார்கள் அப்படின்னு சொல்றாங்க. இவர்கள் பற்றிய குறிப்புகள் குறைவாக உள்ளது. சரியா? நினைவு சின்னங்கள், தொல்பொருட்கள் எதுவும் கிடைக்கல. ஆனா இலக்கிய சான்றுகள் இருக்குன்னு சொல்றாங்க. சரியா? இதுல கலப்பியர்கள் பத்தி இலக்கிய சான்றுகள் பத்தி பார்க்கலாமா? தமிழ் நாவலர் சரிதம், யாப்பெருங்காலம், பெரிய புராணம், இதெல்லாம் கலப்பியர் காலத்தில் எழுதப்பட்ட ஒரு நூல், இலக்கிய சான்று. ஓகேவா? சீவக சிந்தாமணி பாருங்க. சீவக சிந்தாமணி என்பது கலப்பியர் காலம். குண்டலகேசி ஆகிய இரண்டும் அக்காலத்தில் எழுதப்பட்டவை. இக்காலத்தில் பௌத்தமும் சமணமும் தமிழகத்தில் முக்கியத்துவம் பெற்றுச்சான். சொல்லியிருந்தேன். நம்ம வருணன், இந்திரன் கும்பிட்டு இருக்கும் போது சங்காலத்துல சங்கம் சரிவுக்கு பிறகு கலப்பியர் காலத்துல பௌத்தமும் சமணமும் உள்ள வந்திருக்கு, ஃபேமஸா இருந்திருக்கிறாங்க. இக்காலத்துல சமஸ்கிருதம், பிராகிருதம் ஆகிய மொழிகள் அறிமுகமாவதால் வட்டெழுத்து எனும் புதிய எழுத்து முறை உருவானது. நம்மள பிராமி, தமிழ் பிராமி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா சங்காலம் முடிந்த பிறகு, கலப்பேர் உள்ள வந்த பிறகு வட்டெழுத்து, அதாவது சமஸ்கிருதம் மற்றும் பிராகிருதம் ஆகிய மொழிகளுடைய வட்டெழுத்து முறை அறிமுகமாகுதான் தமிழகத்தில். சரியா?
இக்காலத்தில் 17 கீழ்கணக்கு சேர்ந்த பல நூல்கள் இயற்றப்பட்டன. சரியா? அடுத்து இக்காலத்தில் வணிகமும் வர்த்தகமும் தொடர்ந்து செலுத்தோங்கியது. ரொம்ப ஃபேமஸா போயிருக்கு. வர்த்தகமும் வாணிபமும். களப்பியற் காலமானது பொதுவாக சித்தரிக்கப்பட்டதை போன்று இருண்ட காலம் அல்ல. சரியா? சித்தரிச்சுட்டாங்க. களப்பியற் காலம் ஒரு இருண்ட காலம் அப்படின்னு ஒரு ஒரு ஃப்ரேம் கொண்டு வந்துட்டாங்க. ஆனா களப்பியற் காலம் ஒரு இருண்ட காலம் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடம் முடிவடையுது. சரியா? இப்ப முழுக்க முழுக்க நம்ம பார்த்தது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 18 பேஜ் நடத்திருக்கேன். ஓகேவா? முழுக்க முழுக்க நடத்தது எல்லாமே ஒரே லெசனு 6th ஓகேவா? நடத்துனது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா 6th டேர்ம் 3ல இருக்கக்கூடிய சங்ககாலம். பாடம் பெருசுதான், கிளியரா படிக்கணும், புரிஞ்சு படிக்கணும். ஓகேவா? இது ரொம்ப ஈஸி. அடுத்து குரூப் 4க்கான ஆன்லைன் கிளாஸ். ஓகேவா? எப்ப ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா கம்மிங் ஃப்ரைடே ஸ்டார்ட் பண்றோம். 9894178022 இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் டீடைல்ஸ் சொல்லுவாங்க. மிக குறைந்த பயிற்சி கட்டணம். சரி, வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை சந்தோஷ். நன்றி, வணக்கம்.